இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்னங்க இது? திருடு போனது 8 லட்சம் தானே, அது எப்படி 15 லட்சம் போட்டிருக்கீங்க? 8 லட்சம்னு நான் எதுவுமே சொல்லலையே சார். நீங்க எதை வச்சு சொல்றீங்க? அது நீங்க சொன்ன மாதிரி இருந்துச்சு. அதுல இருந்தது மொத்தம் 15 லட்சம். எனக்கு நீங்க இதை கண்டுபிடிச்சு கொடுத்தே ஆகணும். இங்க பரமா போய் சொல்லாதீங்க. போலீஸ் கிட்ட போய் சொல்றது ரொம்ப தப்பு. சொல்லுங்க, உண்மையை சொல்லுங்க. நான் போய் சொன்னேன்னு உங்களுக்கு யாரு சார் சொன்னது? இதுதான் முதல் தடவையா உங்ககிட்ட நான் அமௌண்ட்டை பத்தியே பேசுறேன். அதுல 15 லட்சம் இல்ல 8 லட்சம் தான் இருந்ததுன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? இல்ல இல்ல, அது சும்மா கேட்டேன். யோ கான்ஸ்டபிள் சார், இந்த கம்ப்ளைண்ட் என்னன்னு பாரு. ஹலோ வீரா. மாமா, எப்படி நம்ம முதல் ஸ்டெப் அது ரெடியா இருக்கா? நீ கவலையே படாதல, உன் நியூஸ் வெளியே வரவே வராது, நான் பாத்துக்கிட்டேன். ரொம்ப தேங்க்ஸ் மாமா. சார், நீங்க எங்க சார்? இங்க வேற ஏதாவது நியூஸ் இருக்கா? ஆமா, அந்த நியூஸ்க்காக தான் நானே உங்களை பார்க்கணும்னு தேடி வந்தேன். வெறும் நியூஸ் தானா இல்ல? நீங்க எதிர்பார்க்குற எல்லாமே கிடைக்கும். உங்களுக்கு தகவல் கொடுத்தவர் என்ன கொடுத்தாரு? சார், சவுந்தரபாண்டி தான் சார் கவர் கொடுத்தாரு. எங்களை நல்லா ஹெவியா கவனிச்சார் சார். சவுந்தரபாண்டி எங்க அப்பா தான், நான் அவரோட பையன். அப்பாவா? என்ன இது? இப்ப நான் உங்களை பார்க்க வந்தது ஒரு பர்பஸ்க்காக தான். எங்க அப்பா தந்ததை விட பெரிய எக்ஸ்க்ளூசிவ் நியூஸே என்கிட்ட ஒண்ணு இருக்கு. உலகமே அதிர்ந்து போற மாதிரி ஒரு நியூஸ். அது மட்டும் இல்ல, அது வீடியோ ஆதாரத்தோட இருக்கு. அப்படியா? கொடுங்க சார், போட்டுடலாம். வெறும் நியூஸ் மட்டும் போதுமா? உங்களை கவனிக்கணும்ல. எல்லாரும் அவங்கவுங்க பைக்கை விட்டுட்டு நம்ம வண்டியில வாங்க. நம்ம ஸ்டேஷன்ல வச்சு நியூஸ கொடுத்து கவனிக்க வேண்டிய விதத்துல கவனிச்சு அனுப்புறோம். சாரு உங்களுக்கு ஸ்பெஷலா விருந்து வேற ஏற்பாடு பண்ணிருக்காரு. எல்லாரும் விருந்த சந்தோஷமா சாப்பிட்டு போகணும். அதுக்கு என்ன சார், சாப்பிட்டா போகுது. எந்த வண்டியில சார் வரணும்? அதோ எல்லாரும் அந்த வண்டியில வந்து ஏறுங்க. மறுபடியும் உங்க எல்லாரும் இங்கேயே கூட்டிட்டு வந்து விட சொல்லுதேன். போலீஸ் வேன்லையா சார்? ஏன் சார், போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல பின்ன ஃபிளைட்டா கொடுப்பாங்க? இன்னைக்கு ஒரு நாள் இந்த வண்டியில வாங்க. அட வாங்கப்பா போலாம். கவர் விருந்துன்னு எல்லாம் கொடுக்குறாங்களாம். எதுல போனா என்ன, வாங்க போலாம். வாங்க 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 வாங்க. சரி, வாங்க போலாம். நல்லா போய் விருந்து சாப்பிடுங்க. போங்க. ஏறுங்க ஏறுங்க ஏறுங்க. வாங்க தம்பி. ஏறுங்கம்மா, பின்னாடி ஏறுங்கம்மா. பார்த்து போங்க தம்பி. ரொம்பப்படாது, இவங்கள நல்லா கவனிச்சு விடும். அதை விட எனக்கு வேற என்ன வேலை சார்பால் இருக்கு? நான் பாத்துக்கிறேன் சார்பால். போமா போமா போமா. சார், எதுக்கு சார் எங்களை உள்ள சார், போறீங்க? என்ன சார், என்ன எதுக்கு போக சொல்றீங்க? சார், எதுக்கு போக சொல்றீங்க? சார், போமா. சார், இது போமா. சார், போமா சார். போ. சார், உள்ளதான். சார், சொல்லுங்க சார். சொன்னா கேளுங்க சார். விடுங்க சார். எதுக்கு சார் இங்க சொல்லுங்க சார். பொறுமையா இருங்க. நாங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் நீங்க வெளியவே போக முடியும். சரியா? என்ன அநியாயம் இது? ரிப்போர்ட்டர்ஸையும் உள்ள தூக்கி போடுறீங்க. எங்களை அரெஸ்ட் பண்ணிட்டு வந்து உள்ள அடைச்சு வைப்பீங்களா? யார் ரிப்போர்ட்டர்ஸ்? நீங்களா? அவன் உசுரைய பணைய வச்சு பெரிய பெரிய ஊழலைய வெளியே கொண்டு வரான். அரசாங்கமே மாறுற மாதிரி செய்தியை கொண்டு வரான். போர்க்காலத்துல போய் அநியாயத்தை வெளியே கொண்டு வரான். அவர் ரிப்போர்ட்டரா இல்ல கவரை வாங்கிட்டு செய்தியை போடுற நீங்க ரிப்போர்ட்டரா? சார், எப்படி இருந்தா என்ன சார்? கவர் வாங்கிட்டு போட்டாலும் கவர் வாங்காம போட்டாலும் ரிப்போர்ட்டர் தான். எங்க பவர் தெரியுமா உங்களுக்கு? ஏன் தெரியாம? ஏயா எஸ்ஐ வீரா பணத்தை திருடிட்டாங்கன்னு ஒரு களவாணி பையன் நியூஸ கொடுப்பான். நியாயமான ஆளா இருந்தா என்ன பண்ணணும்? வீரா என்ன பண்ணாங்கன்னு கேட்கணும்ல. உங்கள மாதிரி ஆளுங்களாலதான் பத்திரிக்கைக்காரங்களுக்கு கேவலம் அவமானம்.
ஆமாங்க, நாங்க அப்படிதான் பண்ணுவோம். இப்ப கூட பாக்குறீங்களா, எங்களையும் அடைச்சு வைக்கிறீங்க. எங்க பவரை காட்டட்டுமா? சார், உங்களை பத்தியும் அந்த இன்ஸ்பெக்டர் முத்துப்பாண்டிய பத்தியும் தப்பு தப்பா நியூஸ் போட்டு நாரடிக்கிறேன் பாக்குறீங்களா? உங்க ஸ்டேஷனை பத்தி கேவலமா நியூஸ் போட்டா என்ன சார் பண்ணுவீங்க? ஆட பாவிங்களா, அப்போ இல்லாது பொல்லாத எளிதா நீங்க சம்பாதிக்கீங்களா? ஆமாயா, அப்படிதான் பண்ணுவோம். நேர்மையா எழுதி பேர் வாங்கி ஒரு 10 பைசாக்கு பிரயோஜனம் இருக்கா? இந்த மாதிரி பரபரப்பான செய்தியை போட்டாதான் வியூஸ் போகும், எங்களுக்கும் சம்பாத்தியம். நாங்க தப்பு தப்பா தான் செய்தி போடுறோம். உங்களால ஒரு ஆணியும் புடுங்க முடியாது. இப்ப நீங்க பேசுனீங்களே, இந்த வீடியோவை போட்டு உங்களை நாங்க நாறு நாரா கிழிக்க முடியும். என்ன சொல்றாரு? என்ன சொல்றீங்க? அதோ அங்க பாருங்க, அங்க பாருங்க, அதோ அங்க பாருங்க. மூணு கேமரா. ஒவ்வொரு கேமராலையும் நீங்க பேசுனது எல்லாமே ஆடியோவோட தெளிவா ரெக்கார்ட் ஆயிருக்கு. எங்களையா கிழிக்கிறீங்க? இந்த வீடியோவை சூப்பரா எடிட் பண்ணி போட்டு உங்க ஒவ்வொரு சேனலையும் நாங்க கிழிப்போம். இப்ப என்ன பண்ணுவீங்க? ஐயோ, இப்ப நம்ம என்ன பண்றது? முப்படாதே சர்வால் விலங்கு போடியா. சரிங்க சர்வால், போன புடியா கூட. சார் அமையர், ஏய் நவுராத, ஏய் வாங்கடா, எடுத்துட்டு போய். வாடா, வா வாங்க போங்கடா. டக்குனு இதுல இருக்கிற வீடியோலாம் டவுன்லோட் பண்ணி சிஸ்டத்துல ஏத்து. ஓகே சார். ஓ, ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் எங்க? லாக்ல இருக்காங்க சார். இவனுங்களை போட்டோ எடுக்கிறதுக்கு அந்த ரிப்போர்ட்டர்ஸ் கூப்பிடுங்க. சரிங்க சார். ஏய் போங்கடா, போங்க. நாங்க பேசின வீடியோ வெளியே விட்டு பொழப்ப கெடுத்துறாதீங்க சார். நீங்க தப்பெல்லாம் பண்ண வேணாம், இந்த தடவை சரியா பண்ணா போதும். என்ன சார் பண்ணணும்? முதல்ல இந்த வீடியோவை பாருங்க. வாசுதேவன், வீடியோ பார்க்கலாமா? ரெடி சார், பார்க்கலாம். வாங்க.